எடப்பாடி விஜய் புதிய கூட்டணி அதிர்ச்சியில் பாஜக தலைமை. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் கடந்த காலங்களிலே தோல்வியை தழுவி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் ஒரு வெற்றி பெறக்கூடிய இயக்கமாக இருக்கிறது. அந்த இயக்கம் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் ஒரு சில நபர்கள் அதிமுகவிற்கு எதிராகவே போர்க்கொடி உயர்த்தியிருக்காங்க. அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த நபர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அதிமுகவிற்கு எதிராக பாத்தீங்கன்னா போர்க்கொடி உயர்த்தி கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் டெல்லி பயணம் மேற்கொண்டார் நமது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. டெல்லி பயணத்திலே நமது உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷாவை சந்தித்து பேசக்கூடிய அந்த வேளையிலே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என கோரிக்கை வைத்தாராம் நமது அமித்ஷா அவர்கள். அதாவது பாஜக கூட்டணியிலே நமது என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா போன்றவர்களை இணைத்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றி வகை சூட முடியும். என் மாவட்டத்திலே அதிமுக அதிகப்படியான தொகுதிகளை வெற்றி பெற்றுவிட்டால் கண்டிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைப்பது அதிமுகவாகத்தான் இருக்கும் என நமது அமித்ஷா அவர்கள் பேசி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இப்ப செங்கோட்டையின் அதிமுகவிலிருந்து போர்க்கொடி உயர்த்தி இருப்பது கொங்கு மண்டலத்திலே அதிமுகவுக்கு சரிவு பாதையை நோக்கி இருக்கிறது. இதன் காரணமாக அதிமுக ஒன்றிணைப்புக்குரிய வேலைப்பாடுகளை பாருங்கள் என எடப்பாடி பழனிசாமியிடம் நமது அமித்ஷா அவர்கள் பேசி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்திலே அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறாராம். அதாவது அதிமுக உள்கட்சி விவகாரத்திலே நீங்கள் தலையிடுவது சரி என்பது கிடையாது, அதிமுக உள்கட்சி பிரச்சனையில் தலையிட மாட்டேன் என சொல்லித்தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்தது அப்படிங்கிற மாதிரி நமது எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அனைவருமே பாஜக கூட்டணிக்குள் வர வேண்டும். அதாவது ஓஎஸ், டிடிவி, அதே போல சசிகலா, அந்த மூன்று பாஜகவுடைய கூட்டணிக்குள் வந்தால் மட்டும்தான் தென் மாவட்டத்திலே வெற்றி பெற முடியும். தென் மாவட்டத்தில் மட்டும்தான் பாஜக அதிகப்படியான கவனங்களை செலுத்திக் கொண்டிருக்கிறது. காரணமாக பாஜக கூட்டணியில் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் என்பது கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. காரணமாகத்தான் பிளான் பியை நமது எடப்பாடி பழனிசாமி களம் இறக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தற்போது ஆரம்பித்திருக்கிறாராம். இப்படி எப்பன்னு பார்த்தோம்னா 117 தொகுதிகளில் விஜயும் 117 தொகுதிகளில் அதிமுகவும் போட்டியிட வேண்டும். அதிலே யாருக்கு அதிகப்படியான தொகுதிகள் வெற்றி வகை சுடுகிறார்களோ அவர்கள் முதல்வர் வேட்பாளராக பதவியிலே அமரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு திட்டம் என்பது போட்டுக் கொண்டிருக்கிறாராம் நமது எடப்பாடி பழனிசாமி. பாஜக பிளஸ் திமுகவை தான் தமிழக வெற்றி கழகம் எதிர்த்து கொண்டிருக்கிறதே தவிர அதிமுகவை ஒரு காலமும் தமிழக வெற்றி கழகம் எதிர்த்தது கிடையாது. அது காரணமாக பாஜக இன்னும் அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பது வைப்பதற்கு கூட வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய ரத்தங்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பது வைத்தால் வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு நண்பா.